ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற கதை குடும்பத்துக்கே துரோகம் செய்த கணவர், அவரை பழிவாங்கிய வெங்கான். அந்த வீட்டை சுற்றி மரணக்காற்று வீசிக்கொண்டு இருந்தது. இன்று நேற்றல்ல, கடந்த 6 மாதமாக வீசிக்கொண்டிருந்தது. அதற்கு காரணமான ராமசாமி வீட்டின் நடுவிலே படுக்க வைக்கப்பட்டிருந்தார் என்று சொல்லியதால் இறந்துவிட்டார் என்று அர்த்தம் கற்பித்து கொள்ள வேண்டாம். உடல் அசைவின்றி மெல்லிய உணர்வுடன் பக்கவாதம் தாக்கியதன் விளைவாக கிட்டத்தட்ட ஒரு பிணம் போலவே கிடந்தார். ஏறி இறங்கும் மார்பும் அவ்வப்போது இலக்கின்றி சுழலும் கருவிலியுமே அவர் உயிருடன் இருக்கிறார் என்பதை நிரூபித்து கொண்டு இருந்தது. கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வரை காட்டிலும் தோட்டத்திலும் 60 வயதிலும் ஒரு இளைஞனைப் போல சுற்றி திரிந்த அவருக்கு இன்று இந்த நிலைமை வரும் என்று யார் சொல்லியிருந்தாலும் நம்பியிருக்கவே மாட்டார்கள். 10ஆம் வகுப்பு முடித்ததும் விவசாயம்தான் ராமசாமிக்கு என முடிவானது. அவன் அப்பா ஆசீர்வதித்து கொடுத்த சீதனம் மண்வெட்டி. கோடை வெயிலின் கடுமையிலிருந்து தப்பிக்க ராமசாமியின் தலையில் வீற்றிருக்கும் கிரீடம்தான் உருமால் கட்டு. கருத்த கால்கள், வைரம் போல மின்னும் வேர்வை துளிகள். அருமையான மனைவியை அவனுக்கு தேடி கொடுத்துவிட்டு சென்று விட்டனர் ராமசாமியின் பெற்றோர்கள். வந்து வாய்த்த மனைவியோ குணத்திலும் நடத்தையிலும் சொக்கத்தங்கம்தான். அவள் பெற்று கொடுத்ததோ 2 அழகான பெண் குழந்தைகள். அவர்கள் வளர்ந்ததும் பக்கத்து ஊரில் இருக்கும் நல்ல வசதியுள்ள விவசாய மாப்பிள்ளைகளையே சீரும் சிறப்புமாக பார்த்து திருமணத்தை நடத்தி முடித்து வைத்து விட்டார். அன்று தோட்டத்தில் வேலையை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு வந்து கட்டிலில் படுப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மனைவி பூங்கோதை, ஏங்க என்னாச்சு என்று கேட்கவும், அவர் சொன்ன கடைசியான வார்த்தை, எப்படியோ இருக்குது, கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றுதான். தண்ணீரை சுட வைத்து கொண்டு வந்தபொழுது ராமசாமியின் உடலின் ஒரு பகுதி இழுத்து கிடந்தது. அதற்கு பெண்களும் மாப்பிள்ளைகளும் ஓடி வந்து அவரை நகரத்து மருத்துவமனைக்கு கூட்டி சென்றார்கள். மிக சிறந்த நரம்பியல் மருத்துவரின் மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சைக்கும் ஏற்பாடு செய்தார்கள். ராமசாமியின் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இருப்பதாகவும் தேவையான சிகிச்சைகள் அனைத்தும் கொடுத்துவிட்டார் எனவும் மருத்துவர் சொன்னார். அவரோ மீண்டும் இதுபோல் அட்டாக் வந்தால் அவரின் கை கால்கள் எழுந்து நடக்க வாய்ப்பில்லை எனவும் அட்டாக் வராமல் பார்த்து கொள்ளவும் கூறினார். அடுத்த 15 நாட்களில் மற்றொரு அட்டாக் வந்து ராமசாமியை கட்டை போல் படுக்க வைத்தது. கம்பீரமான அந்த காட்டையும் தோட்டத்தையும் சுற்றி சுற்றி வந்த மனிதனை மலமும் சிறுநீரும் மணக்கும் கட்டிலில் ஈக்கள் மொய்க்க கிடக்க வைத்து விட்டது. எல்லாருடைய கேள்வியும் இதுதான், இவ்வளவு நல்ல மனிதனுக்கு ஏன் இந்த தண்டனை? அவரின் மனைவியின் பார்வையில் ராமசாமி. அவளுக்கும் அவருக்கும் திருமணம் நடக்கும் பொழுது அவளுக்கு 18 வயது, அவருக்கு 25. மணமேடையில் அவள் கைகளை பிடித்து நடக்கும் பொழுது கூட வலிக்கக்கூடாது என்பதற்காக மென்மையாக அவர் கைப்பிடித்த பிடியில் தெரிந்தது அவரின் அன்பு. பெண்களும் வளர்ந்தார்கள். அவரின் வளர வளர அவரின் உழைப்போ அதிகமாக கொண்டே போனது. இரவு பகல் என்பதெல்லாம் கடந்து உழைப்பே வாழ்க்கை என்றானது. மாடுகளுக்கு பருத்தி கொட்டை ஆட்டும் வேலை முதல் வீட்டில் இட்லி மாவு ஆட்டும் வேலை என பெண்களுடைய எல்லா வேலைகளையும் இவர் பொறுப்பெடுத்து அவளுக்கு வேலை பளுவை குறைத்தார். கல்யாணமாகி வந்த புதிதில் அவருடன் காதலை பகிர்ந்து கொண்ட இடங்களை பார்க்கும் பொழுதெல்லாம் இன்றும் கூட அவளுக்கு வெட்கம் சூழ்ந்து கொள்ளும். ஞாயிற்றுக்கிழமைகளில் மாத்திரம் மட்டும் கருப்பசாமி நாடாரின் தோப்புக்கு சென்று அளவாக ஒரு மொந்தைக்கல் குடித்து வருவார். அதுவும் பூங்கோதையின் அனுமதி இருந்தால் மட்டுமே நடக்கும். இதை தவிர அவர் இடத்தில் அவள் வேறு எந்த குறையும் காணவில்லை. ஒரு நல்ல கணவனாக, ஒரு நல்ல தகப்பனாக இருந்த இந்த மனிதனுக்கு இப்படி ஒரு தண்டனையா? அவருடைய மூத்த மகள் தான் கலாவதி. கட்டிலில் அசைவின்றி கிடந்த அப்பாவை பார்த்து கொண்டே அம்மாவிடம் கேட்டாள் கலாவதி, ஏமா, அப்பா எங்களுக்கு சொத்தை பிரிச்சு உயில் ஏதாவது எழுதி வச்சிட்டாரா? அப்படி எழுதி வச்சிருந்தா பள்ளக்காடு எனக்கு தான், இல்லைனா கேஸ் போடுவேன் பார்த்துக்க. அந்த சுயநலமான மகள் வெளியே போகும் பொழுது கூட முணங்கி கொண்டே போனாள். அப்பா அப்படி படுப்பது சின்ன மகள் லீலாவதிக்கு பிடிக்கவில்லை.
பாசம் என்றால் அவ்வளவு இஷ்டம் ராமசாமிக்கு. சின்ன மகள் மீது அவளை தோளில் தூக்கி வைத்து கொண்டு அவர் சுற்றாத இடமே இல்லை. அவளின் மென்மையான பேச்சும் செயல்களும் அப்படியே அப்பாவை உரித்து வைத்திருந்தது. கொஞ்சம் வளர்ந்த பிறகு அம்மாவை வீட்டு வேலைகளிலிருந்து விடுவித்து முழு பொறுப்பையும் லீலாவதியை ஏற்றுக்கொண்டாள். களைத்து வரும் அப்பாவுக்கு சூடான கருப்பட்டி காப்பி போட்டு கொடுப்பது முதல், குளிக்கும் அறையில் அவருக்கு அளவான சூட்டில் வெந்நீர் தயாராகி வைத்திருக்கும் வரை எல்லா பணிவிடையும் அவள் செய்வாள். மனைவி பூங்கோதை கூட இது போல அவருக்கு பணிவிடை செய்ததில்லை என்பதை ராமசாமியின் மனதே சொல்லிவிட்டது. அக்கா கலாவதியின் கல்யாணத்தின் பொழுது பணப்பற்றாக்குறை வந்த பொழுது லீலாவதிக்கென்று சேர்த்து வைத்திருந்த சேமிப்பிலிருந்து கட்டாயப்படுத்தி பணத்தை எடுத்து கொடுத்து அவர் சிரமத்தை குறைத்தது என்றுமே அவருக்கு மறக்க முடியாதது. கல்யாணம் முடிந்து லீலாவதி கணவன் வீட்டிற்கு போன 3ஆம் நாள் நள்ளிரவில் கட்டிலில் உட்கார்ந்து ராமசாமி குலுங்கி குலுங்கி அழுதார். மனைவியோ படபடத்து கேட்டாள். உடம்பு எதுவும் சரியில்லையா, நெஞ்சு வலிக்குதா என்றாள். அதெல்லாம் ஒண்ணுமில்ல, எனக்கு நேத்திலிருந்தே லீலா குட்டிய பார்க்கணும் போல இருக்கு. அவருள் புதைந்து கிடந்த புதிய ராமசாமியை அன்றுதான் பார்த்தாள். அதுக்கு எதுக்கு அழுவாச்சு, விடிஞ்சதும் போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வந்தா என்ன ஆயிரப்போகுது என்று சமாதானப்படுத்தி ஆறுதல் கூறியவுடன் அவர் தெளிவாகி விடுவதற்கு முன்பே மகளை காண புறப்பட்டு விட்டார். இன்று அசைவற்று கிடக்கும் அவளின் அப்பா, தினமும் இருமுறை குளிக்கும் அவளின் அப்பா, வயதுக்கு வந்த பின்னும் கூட லீலா குட்டி என ஓடி வந்து நீ என் அம்மா மாதிரிடா என கொஞ்சம் அப்பா அங்கே அசைவற்று படுத்து கிடப்பதை பார்த்து கதறி அழுது விடுவோம் என கனத்த மனதுடன் வெளியேறினாள் லீலாவதி. அன்பை தவிர ஒன்றுமறியாத அப்பாவுக்கு ஏன் இந்த தண்டனை? யார் இந்த தண்டனையை கொடுத்திருப்பார்கள்? வெங்கான் என்ற வெங்கடாசலத்தின் 3 தலைமுறைகள் அந்த ஊரில் சவரத் தொழில் செய்து வருபவர்கள். வெங்கானும் அவன் முன்னோர்களும் வழி வழியாக கற்றுக்கொண்ட கை வைத்தியமும் நாடி பிடித்து ஆயுள் சொல்லுவதும் கூடுதல் வருவாய்க்கு என்று ஆக்கி கொண்டான். நோய்வாய்ப்பட்டு கிடைக்கும் வயதானவர்களுக்கு வெங்கான் நாடி பிடித்து குறிக்கும் நாள் தப்பவே தப்பாது. அவனுடைய நாடி பிடிக்கும் தொழில் ரொம்ப சுயமானது. தப்பாமல் பார்த்து கொள்வான் என்பதுதான் உண்மை. இன்னும் சிலர் மறைமுகமாக கேட்பார்கள், அடுத்த வாரம் நெல்லறுப்பு இருக்கு, அதுவரை இந்த பெருசு தாங்குமா, நாடி பிடித்து பார்த்து சொல்லேன். அடுத்த நாள் வீட்டுக்கு வந்து பார்த்துவிட்டு சொன்னான், நாடி விழுந்து விட்டது, நாளை பொழுது தாண்டாது என்று. அந்த நற்செய்தியை கேட்டவுடன் அந்த வீட்டினரின் முகம் பௌர்ணமி வெளிச்சம் போல் மின்னியது. கணிசமான தொகையில் கையில் கிடைத்தவுடன் அடுத்த நாள் காலையில் வருவதாக கூறி கிளம்பி விடுவான் வெங்கான். அவன் எந்த வீட்டிற்கு நாடி பிடிக்க வந்தாலும் அடுத்த ஓரிரு நாட்களில் அந்த வீட்டில் சாவுக்கொட்டின் சத்தம் கேட்கும் என்பது மட்டும் உறுதி. அப்படித்தான் ராமசாமியின் வீட்டிற்குள் நுழைந்தான் வெங்கான். அவரை படுக்க வைத்திருந்த அறைக்குள் சென்று கதவை சாத்திக் கொண்டான். அவன் நாடி பிடிக்கும் பொழுது எப்பொழுதும் கதவை சாத்திக் கொண்டே பார்ப்பது வழக்கம். டார்ச் வெளிச்சத்தை அவர் முகத்தில் அடித்து உரிமினான். டேய், என்னை தெரியுதா? ராமசாமியின் கருவிழிகள் தாறுமாறாய் சுழன்றனர். காலன் வெங்கான் ரூபத்தில் வந்து நிற்பதை அப்பொழுதுதான் உணர்ந்தார். வெங்கான் அவரின் காது கரியில் குனிந்து வெறுப்புடன், என்னமோ நீ எல்லாம் நல்லவன் மாதிரி ஊர் முழுக்க சுத்திட்டு திரிஞ்சியே, இன்னைக்கு உன் நிலைமைய பார்த்தையா? நீ என்ன நல்லவனா என்று கேட்டான். நீ என்னமோ பாவமே பண்ணாதவன் போலவும் உன் குடும்பத்தார் எல்லாம் உன்னை அப்படி நம்பிட்டு இருக்கிறாங்களே, என்ன செய்ய? ஆனா நீ செஞ்ச எனக்கு பாவம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். சோ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா என்று அவன் முகத்தில் காரி துப்பினான். ராமசாமிக்கு அவர் முதலும் கடைசியுமா செய்த பாவ செயல் திரைப்படம் போல மீண்டும் கண் முன்னாடி ஓடியது. மனைவி முதல் பிரசவத்திற்காக பிறந்த வீடு சென்றிருந்தாள். 3 மாதமாக வீட்டையும் காட்டையும் ஒரு மாதிரி நிர்வகித்து வந்து கொண்டிருந்தார் ராமசாமி. அன்று மிளகாய் பிடுங்குவதற்காக 2 பெண் வேலையாட்களை கூப்பிட்டிருந்தார். அதில் ஒருத்திதான் வெங்கான் மனைவி மல்லிகா. சலவை தொழிலாளியின் மனைவி சுந்தரி வரவில்லை. ஐயோ, நாளைக்கு சந்தைக்கு கண்டிப்பா மிளகாய் கொண்டு போகணுமே. சரி இரு, நானும் வரேன், 2 பேரும் செஞ்சு பொழுது சாயறக்குள்ள பிரிச்சிடலாம் என களத்தில் இறங்கினார்கள்.
இருவரும் அடுத்தடுத்து நின்று பழுத்த மிளகாயை ஒரு கூடையிலும் பச்சை மிளகாயை ஒரு கூடையிலும் பறித்து போடவும் அடுத்தடுத்து வேலை செய்யும் பொழுது அவர்கள் உரசிய கைகள் வழியாக உறவுக்கான அஸ்திவாரம் போடப்பட்டது. என்ன செய்வது? வெறும் சாப்பாடு ஒரு மனிதனுக்கு போதுமா? அவர்களின் உறவு சாலைக்குள் வரைக்கும் போனது. சாலையிலிருந்து வெளியே வரும்பொழுது வெங்கான் நின்றிருந்தான். தலையிலிருந்து கால் வழியாக மின்சாரம் பாய்ந்தது போல் சிலையாய் நின்றான். தலை குனிந்தவாறு குற்ற உணர்ச்சியுடன் தோட்டத்து பக்கம் சென்றார் ராமசாமி. இதழோரத்தில் இகழ்ச்சி புன்னகையுடன் வெங்கானை கடந்து சென்றாள் மல்லிகா. சுய உணர்வு வந்தவுடன் எப்போதும் இடுப்பில் இருக்கும் சவரக்கத்தியை நோக்கி அவன் கை சென்று பின்வாங்கியது. ஒரு நொடியில் இருவரையும் பிணமாக்கிவிட்டு நாம் ஜெயிலுக்கு போக வேண்டும். வயதான தாய் தெருவில் பிச்சை எடுக்க வேண்டி வரும். 6 வயதிலும் 8 வயதிலும் உள்ள அவனின் பெண் குழந்தையும் ஆண் குழந்தையும் அனாதைகளாக தவிக்கும். தவறு செய்தவர்கள் அவர்கள். தண்டனை எதற்கு? தனக்கும் தன் குடும்பத்திற்கும். வெங்கானின் 6வது அறிவு வேலை செய்தது. அமைதியாக திரும்பி நடந்தான். அப்படியே நாட்கள் கடந்து விட்டிருந்தன. படுத்திருந்த ராமசாமியின் காதருகில் குனிந்து வெறுப்புடன் சொன்னான் வெங்கான். எல்லோரும் நம்பிட்டு இருக்காங்கல்ல உனக்கு வியாதி வந்துருச்சுன்னு. அது தானா வரல, நான் தான் வர வச்சேன். 6 மாசத்துக்கு முன்ன கேரளா போய் அங்க தத்தமங்கலத்தில் இருக்கிற என் பெரியப்பா பையனை பார்த்தேன். அங்கே அவன் பிரதிசித்தி பெற்ற நாட்டு வைத்தியன். அவன்கிட்ட ஒருத்தனை துடிச்சு சாகிற மாதிரி கொல்லணும். ஆனா சாவு இயற்கையா இருக்கணும். நான் தான் காரணம்னு தெரியக்கூடாது அப்படின்னு சொன்னேன். முதல்ல தயங்கின அவன் என் கதையை கேட்டதும் மனசு இறங்கி 2 பொட்டல சூரணம் கொடுத்தான். ராமசாமி சாப்பிடும் பொருளில் ஏதாவது ஒன்றை கலந்து கொடுத்துவிட்டு ஒரு 10 நாள் கழித்து மற்றொன்றையும் அதே போல் கொடுக்க வேண்டும். உடனடியாக எந்த விளைவும் ஏற்படாது. 6 மாதம் கழித்து மருந்து தன்னோட வேலையை காண்பிக்கும். எந்த டாக்டராலும் காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. முதல் மருந்தை ஒரு முறை உன் வீட்டிற்கு வந்த பொழுது நீ குடிக்க வைத்திருந்த காப்பியில் கலந்து விட்டேன். 2வதை நீ வழக்கமாக கருப்புசாமி நாடாரிடத்தில் குடிக்கும் கல்லில் கலந்தேன். இறந்து குடிக்கும் ஜாதி தானேன்னு இவன் என்ன பண்ணுவான்னு தானே இருந்த. எப்படி பழி எடுத்தேன் பாத்தியா? நல்ல வேளை அவ என்கிட்டிருந்து தப்பிச்சு காய்ச்சல்ல போய் சேர்ந்துட்டா. காரி துப்பி விட்டு எந்திரிச்சு கதவை திறந்தான். ஆனால் திடீரென அவன் கண்களில் வெறி ஏறியதும் கதவை மூடிக்கொண்டு சைத்தான் உயிர் பெற்றது போல கட்டிலை சுற்றி சுற்றி வந்தான். அவரின் தோய்ந்து கிடந்த ஒரு கையை இழுத்து பிடித்து குரல் வளையில் தன் கால் பாதத்தை கொடுத்து நெட்டை எடுப்பதைப் போல் இழுத்தான். கழுத்தில் படக்கென்ற சப்தம் கேட்டவுடன் போனாயே என மீண்டும் காரி துப்பிவிட்டு மீண்டும் வந்து கதவை திறந்தான். வெளியே நின்றிருந்தவர்களிடம் நாடி அடங்கிக்கிட்டிருக்கு, பார்க்குறவங்க எல்லாம் பார்த்துக்கோங்க, சொல்லி அனுப்புறவங்களுக்கெல்லாம் சொல்லி அனுப்பிடுங்க. காத்தாலக்குள்ள முழு நாடியும் அடங்கிடும். கூப்பிடுங்க மச்சா வாரேன் என்று கிளம்பினான். இனி நாளைக்குத்தான் சாவி வீட்டில் அவனுக்கு வேலை. அடுத்த நாள் காலை ராமசாமியின் வீட்டிற்கு முன்பு சாவு கொட்டு ஒலிக்கத் தொடங்கியது. ஆமாம், அவரின் நாடி அடங்கிவிட்டது. மனைவி மகள்களுக்கு துரோகம் செய்துவிட்டு எந்த குற்ற உணர்வும் இல்லாமல் வாழ்ந்தவருக்கு வெங்கான் மூலமாக கடவுள் நல்ல ஆப்பாக வைத்து விட்டார் போல. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.